ஹாய் ஆல், குட் மார்னிங். இன்றைக்கி ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு நான் பாலக்கீரை தொக்கும் வெண்டைக்காய் உருளைக்கிழங்கு வச்சு பொரியலும் பண்ண போகிறேன். அது எப்படின்றது உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். முதல்ல அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். பாலக்கீரை தொக்குக்கு பாலக்கீரையை நல்லா அலசிட்டு பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். அதே போல் அதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, காஞ்ச மிளகா, பூண்டு இதெல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். பொரியலுக்கு தேவையான வெண்டைக்காயும் உருளைக்கிழங்கும் கூட நான் பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு பாருங்கள், இந்த மாதிரி இந்த அளவுக்கு பொடியாக அரிஞ்சால் போதும். அதே போல் வெண்டைக்காவும் இந்த அளவுக்கு மெலிசாக அரிஞ்சால் போதும். கொஞ்சமாக பூண்டும் தட்டி வச்சுருக்கேன். பொரியலுக்கு தேவையானது இது மட்டும்தான். பொரியலுக்கு வெங்காயம், தக்காளி எதுவுமே தேவையில்லை. இது மட்டும்தான். இது ரெண்டும் சேர்த்து நான் பொரியல் செய்ய போகிறேன். கீரையை தொக்கு செய்ய போகிறேன். எப்படின்னு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க பார்க்கலாம். முதல்ல நம்ம பொரியல் செஞ்சிடலாம். அதுக்கு முதல்ல அடுப்பு பற்ற வச்சு ஒரு பேன் ஒன்று வச்சுக்கலாம். பேன் சூடு எடுத்ததுக்கப்புறம் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடு ஏறட்டும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். இந்த பொரியலுக்கு ஒன்லி கடுகு மட்டும்தான் போடணும். கடுகு நல்லா பொரியட்டும். நம்ம போட்ட கடுகுலாம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ போட்ட கடுகெல்லாம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இதில் இப்போ நம்ம முதல்ல வெண்டைக்காவை சேர்த்துக்கலாம். பொடி பொடியாக நறுக்கி வச்ச வெண்டைக்காவை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஏன்னா வெண்டைக்காலேருந்து ஒரு வழவழப்பு தன்மை வரும் இல்லைங்களா, அதனால் முதல்ல அது எண்ணெயில் நல்லா வதங்கிடணும். முதல்ல வெண்டைக்காவை சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் அடுப்பு ஃபுல் தீயில் வச்சுட்டு நல்லா கலரி கொடுங்க. இதுலேருந்து ஒரு வரக்கூடிய அந்த வழவழப்பு தன்மை போனதுக்கப்புறம் தான் நம்ம நறுக்கி வச்ச உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துக்கணும். இது கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும். இந்த பாலக்கீரை தொக்குக்கும் இந்த வெண்டைக்காய் உருளைக்கிழங்கு பொரியலுக்கும் சூப்பராக இருக்கும். காம்பினேஷன் இது ரெண்டுத்துக்கும் சூப்பராக இருக்கும். இதெல்லாம் செஞ்சு பாருங்கள். எப்பவுமே நம்ம தனியாக வெண்டைக்காவும் உருளைக்கிழங்கு தனியாக தானே செய்வோம். இது ரெண்டும் சேர்ந்து போட்டு செஞ்சாலும் அது ஒரு டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இது கொஞ்ச நேரம் நல்லா வதங்கி நிறுத்தும். அப்பப்போ நீங்கள் இந்த மாதிரி கலரி கொடுத்துருங்க, அடி பிடிக்காத மாதிரி. இந்த வழவழப்பு தன்மைலாம் போகிற வரல நல்லா முதல்ல வதங்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம இதுலேயே உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். தீ மீடியமாக வச்சு வதக்கிடுவாங்க. இது வதங்குற கேப்பில் நம்ம பாலக்கீரை ரெடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த தொக்கையும் நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இது கொஞ்சம் மீடியமாக இல்லைன்னா சிம்மில் கூட வச்சுட்டு இது நல்லா வதங்கி இந்த வழவழப்பு தன்மை போகிற வரலாம் வதங்கி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம பாலக்கீரை தொக்குக்கு ரெடி பண்ணிக்கலாம். தொக்குக்கு நம்ம முதல்ல ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணோம். அதுக்கு ஒரு ஜார் எடுத்துக்கோங்க. ஜார் எடுத்துக்கிட்டு நம்ம அரிஞ்சு வச்சோம் வெங்காயம், தக்காளி இதெல்லாம் சும்மா அப்படி ஒன்றும் அதிகமாக அரிஞ்சு வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் பூண்டு, 4 காஞ்ச மிளகா எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம இந்த ஜார்லேயே நம்ம மாற்றிக்கலாம். வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாமே ஒன்றாவே சேர்த்து வச்சுக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சள்தூள், கொஞ்சம் உப்பு இதெல்லாம் சேர்க்கணும். நம்ம ஏற்கனவே காஞ்ச மிளகா போட்டுட்ருக்கோம், அதனால் மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கங்க. கொஞ்சமாக மஞ்சள்தூள், கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து முதல்ல இதை நம்ம நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். முதல்ல இது நைஸாக நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பாலக்கீரை தொக்கு செய்கிறது ரொம்ப ஈஸி. இந்த பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சுன்னா நம்ம டக்கு டக்குன்னு செஞ்சிடலாம். முதல்ல இதை பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். இந்த அளவுக்கு நீங்கள் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த கீரைக்கு தேவையான தொக்குக்கு தேவையான பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கடாய் வச்சு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். சைடில் அப்படியே வெண்டைக்காவையும் வதக்கி விட்டுக்கோங்க. இந்த வழவழப்பு தன்மை போயிடுச்சுன்னா நம்ம உருளைக்கிழங்குல சேர்த்துடலாம். இன்னும் கொஞ்சமாக இருக்குது, சிம்மில் வச்சு விட்டுருக்கேன். நம்ம இப்போ பாலக்கீரை தொக்குக்கு ரெடி பண்ணிடலாம். அடுப்பை வச்சு ஒரு கடாய் ஒன்று வச்சுருக்கேன். கடாய் சூடேறட்டும். கடாய் காஞ்சிச்சு. இப்போ நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். நீங்கள் பேஸ்ட் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கங்க. எனக்கு நான் எடுத்துருக்க தொக்குக்கு தேவையான அளவுக்கு நான் இந்த எண்ணெய் சரியாக போயிடும். அதனால் நான் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துருக்கிறேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. எண்ணெய் காஞ்சோடனே நம்ம
கடுகு, கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு. நம்ம போட்ட உளுத்தம்பருப்புலாம் வந்து கோல்டன் கலராக வந்தோடனே நம்ம அரைச்ச பேஸ்ட்டை வந்து இதில் ஊற்றிடலாம். இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு தொக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிங்க. இப்போ ஏன்னா இதெல்லாம் நம்ம பச்சையாக தான் வதக்கியிருக்கோம், அதனால் நம்ம பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடணும். அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ இந்த ஜாரெல்லாம் அப்படியே அதுக்குள்ளே இருக்க மசாலாவோட ஒன்று சேர்த்து அதில் தண்ணி ஊற்றி கலக்கி இதில் ஊற்றிடுங்க. இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம், ஏன்னா கொதிக்கிறப்போ நம்மளுக்கு குறைஞ்சிரும் இல்லைங்களா. நல்லா கொச்சி இந்த வெங்காயம், தக்காளி, பூண்டு இதெல்லாம் போட்டிருக்க எல்லா பச்சை வாசனை எல்லாம் போயிடும். மிளகாத்தூள்லாம் கூட நம்ம போட்டிருக்கோம். அதனால் எல்லாம் நல்லா கொதித்து நம்ம ஊற்றின தண்ணி கொஞ்சமாக சுண்டி வரணும். இது கொதிக்கிட்டோம். அப்படியே சைடில் பார்க்கலாம். பாருங்க, வெண்டைக்காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதில் வந்து உருளைக்கிழங்கும் நம்ம தட்டி வச்ச பூண்டும் சேர்த்துக்கலாம். பாருங்க, உருளைக்கிழங்கும் பூண்டையும் வந்து இதில் அப்படியே ஒன்றா சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்குலாம் போட்டதுக்கப்புறம் இப்போ எல்லாம் ஒன்றா சேர்த்து வெண்டைக்காய், உருளைக்கிழங்கு எல்லாம் ஒன்றா சேர்த்து கலரி விட்டுருங்க. உருளைக்கிழங்கு சீக்கிரமாக வெந்துருந்தான். உருளைக்கிழங்கு பாதி வெந்து வர வெல்லம் நம்ம வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் தான் இதுக்கு தேவையான மிளகாத்தூள், உப்பு, கொஞ்சம் மஞ்சள் சேர்க்கணும். இந்த உருளைக்கிழங்கு வந்து பாதி அளவுக்கு வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். நம்ம ஊற்றின தண்ணியெலாம் கூட கொதிச்சிட்ருக்கு. நல்லா கொதித்து பச்சை வாசனெலாம் போனதுக்கப்புறம் நம்ம தண்ணி வந்து கொஞ்சம் பாதியாக சொன்னதுக்கப்புறம் நம்ம கீரையை சேர்க்க வேண்டியது தான். இதில் உருளைக்கிழங்கு வந்து பாதி அளவுக்கு வெந்துடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம மசாலாவை சேர்த்துக்கலாம். முதல்ல கொஞ்சமாக வந்து மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள், இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு. நீங்கள் உப்பு முதலே போட்டுருந்தீங்கன்னா வெண்டைக்காய் வந்து ரொம்ப குழப்பாயிட்ருக்கும். அதில் உப்பு நம்ம லாஸ்ட்டாக சேர்க்கணும். மசாலா உப்பெல்லாம் உப்பு போதும். இப்போ இதெல்லாம் ஒன்றா சேர்த்து நீங்கள் கலரி விட்டுருங்க. மிளகாத்தூள், உப்பு, மஞ்சள் இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் எல்லாம் ஒன்றா சேர்த்து கலந்து விட்டு கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சு விட்டுருங்க. இது இது பாருங்கள், நல்லா வந்து பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. தண்ணியை நம்ம ஊற்றின தண்ணி கொஞ்சமாக சுண்டி வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம கீரையை சேர்த்துக்கலாம். பொடி பொடியாக நறுக்கி வச்ச கீரையை வந்து நம்ம இதை சேர்த்துக்கலாம். இந்த பாலக்கீரையில் வந்து கால்சியம் சத்து வந்து அதிகமாக இருக்குது. அதனால் பசங்களுக்கு வாரத்தில் ஒரு நாளாவது செஞ்சு கொடுங்க. கீரையெல்லாம் போட்டதுக்கப்புறம் நல்லா கலரி விட்டுருங்க. நீங்கள் உப்பு வேணால் இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணிவிட்டு தேவைப்படுதுன்னா இன்னும் கொஞ்சம் தேவைப்படுதுன்னா போட்டுக்குங்க. எனக்கு கரெக்டாக இருக்குது உப்பு. இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கலந்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு தட்டு போட்டு மூடி விட்டுருங்க. பாருங்க, பொரியலும் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து நசுக்கி பார்த்தீங்கன்னா மாவு மாதிரி வந்து பார்த்தீங்களா, அவ்வளோதான். உருளைக்கிழங்கு வந்துடுச்சு. இந்த வெண்டைக்காய் கூட பாருங்கள் நல்லா வந்து சுருண்டு வந்திருக்கு பாருங்கள். வெண்டைக்காயெலாம் இந்த மாதிரி இருந்தால் தான் வந்து பொரியல் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம கேஸை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து நீங்கள் தட்டு போட்டு மூட வேண்டாம், அப்படியே ஓப்பன்லேயே இருக்கட்டும். இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். அவ்வளோதாங்க, பாலக்கீரை தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. கீரையும் நல்லா வெந்துடுச்சு.
இப்போ நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் மதிய லஞ்ச் வந்து சுட சுட சாதம், வெண்டைக்காயும் உருளைக்கிழங்கும் போட்ட பொரியல், பாலக்கீரை தொக்கு. இதுதாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் மதிய லஞ்சு. வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ராதிகாஸ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லோரும் இந்த மாதிரி வெண்டைக்காய் உருளைக்கிழங்கு பொரியலும் பாலக்கீரை தொக்கும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.